everyone, welcome to BB Twin Talks. This is Tamil Big Boss Season 9, Day 59. சாரி, நேற்று ஒரு நாள் மட்டும் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஆனால் நேற்று எபிசோட் பார்த்துருந்தேன். நேற்று பார்த்தா நம்மளுக்கு இந்த ஜமீன் டாஸ்க்கெல்லாம் வந்திருக்கு. கரெக்டாக எனக்கு இந்த ஜமீன் டாஸ்க்கும் இந்த ராஜா ராணி டாஸ்க்கும் அந்த டைமில் தான் கொஞ்சம் பிஸியாக போயிட்டேன். பட் நேற்று எபிசோட் பார்த்துருந்தேன். ஸோ நேற்று ஒரு குவிக்காக அதில் ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். ஸோ என்னென்னா லைக் நேற்று பகுதி இது வந்துட்டு லைக் பாரு கம்ருதன் அரோராவோட அந்த ஒரு லவ் ட்ரையாங்கிள் தான் கான்வர்சேஷன் தான் பாதி நேரம் போயிட்டு இருந்தது. ஆனால் நேற்று வந்து பயங்கரமாக ஏதோ ஒரு லவ் மூவி ரேஞ்சுக்கு தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க, வெண்மதி சாங்லாம் போட்டுக்கிட்டு. அதில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கம்ருதன் வந்துட்டு இப்போ திரும்பியும் அகைன் பாரு பக்கம் சாஞ்சிட்டாரு. கம்ருதனுக்கு வந்து ஆக்சுவலி வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுக்கிறதா, இல்லைன்னா அவர் வந்து எய்தர் 100% இது வந்து சும்மா கேம் பிளேக்காக ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்காரு, ரெண்டு கேர்ள்ஸையும் யூஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு வாரம் ஆரோரா கிட்ட பயங்கர க்ளோஸாக இருக்காரு, ஒரு வாரம் பாரு கிட்ட பயங்கர உடனே அட்டாச்ட் ஆயிடுறாரு. போன வாரம் தான் அமித் கிட்ட வந்து சொல்லுவார், எனக்கு வந்து ஆரோரா தான் கரெக்டாக இருக்கா, எனக்கு அவள் தான் வந்துட்டு அவள் தான் என் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுவா, ஏன்னா அவள் கூட இருந்தால் அவள் வந்து யாரையும் வந்துட்டு பின்னாடி அவங்கள பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்குது, இந்த மாதிரி உட்காந்து அவள் யாரை பற்றியும் பின்னாடி பேசுறது இல்லை. ஆனால் பாருன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் அவள் கூட இருக்கிறப்ப மற்றவங்களை பற்றி ஏதோ குறை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியே தான் அவள் பேசிக்கிட்டு இருப்பா. ஸோ பாரு கூட இருக்கிறப்ப எனக்கு எப்பயும் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் தான் கம்ருதன் சொல்லுவாங்க. ஈவன் விஜய்ஸ் முன்னாடி கூட யார் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணணும், ஐ திங்க் அதில் கூட அவர் வந்து கானா வினோத் அவரோட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்த கம்ருதன் இப்போ இந்த வாரம் வந்துட்டு அகைன் பாரு கிட்ட வந்தாச்சு. பாரு ஆரோரா இவங்க 3 பேர் உட்காந்துருக்கும்போது ஆரோரா முன்னாடியே சொல்கிறாங்க, உனக்கு தெரியும்ல எனக்கு பாரு மேலே ஒரு ஃபீலிங் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்லாம் ஆரோரா முன்னாடியே சொல்லி கொஞ்சம் ஆரோராவை செகண்டரி ஆக்கிட்டு, ஏன்னா ஆரோராக்கும் பாருக்கும் ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் மாதிரி போயிட்டுருக்குது இல்லை. ஆரோரா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள கம்ருதன் யார் கூட க்ளோஸாக இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு கேர்ள்ஸுமே பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இங்கே வந்து இப்போ கம்ருதன் இப்படி பேசவும் பாருக்கு வந்து அது ஒரு ஓகே பார்த்தியா நான் தான் ஜெயிச்சிட்டேன், வந்து என்ன தான் கம்ருதனுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து பாருக்கு வந்து அது ஒரு பயங்கர ஒரு கிரெடிட் ஆன மாதிரி ஆயிடுச்சு நேற்று. உடனே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரு இதில் ஓகே வின் பண்ணிட்டோம், நம்மள எல்லார் முன்னாடியும் அவன் வந்து நம்ம தான் வேணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டான் அப்படிங்கிறவும் உடனே அந்த இடத்துல வந்துட்டு இனிமேல் நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிற மாதிரி எனக்கு அப்படிதான் பட்டுச்சு. ஏன்னா இப்போ கம்ருதன் வந்து ஆரோரா கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை மாதிரி ஆயிடுச்சு. ஆரோராவும் கம்ருதனை வந்துட்டு ஸோ நான் இல்லாதப்ப என்னை பேக்கப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான், அதனால எனக்கு அது வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு. ஆனால் ஆரோராவும் இதே தான் பண்ணியிருப்பாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். துஷார் போனதும் தான் இவங்க கம்ருதன் கிட்ட வந்தாங்க. ஸோ அதே தான் கம்ருதனும் பண்ணுறாங்க, பாரு இல்லாதவ ஆரோரா கிட்ட வர மாதிரி. ஸோ அதனால் ஷீ இஸ் லைக் ஐம் கெட்டிங் யூஸ்டு, ஸோ அதனால எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல ஆரோரா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நானே இவனை வந்து ஃபேமிலி மாதிரி பார்த்தேன் அப்படின்ட்டு. அது கேட்குறப்போ சம்டைம்ஸ் எப்படி தோணுதுன்னா, ஆரோரா வந்து இந்த கேம்க்காக வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ்லாம் சொல்லி மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் ஆக்சுவலாக ஆரோராவோட பேக்ரவுண்ட் பார்த்தா ஷி டசன்ட் ஹேவ் எனி ஃபேமிலி, அவங்களுக்கு பேரண்ட்ஸ் யாருமே இல்லை. அவங்க லிட்ரலி ரியாவோட இன்டர்வியூ கேட்டிருந்தேன் நான், அதில் சொன்னாங்க அவங்களுக்கு யாருமே இல்லை, பேரண்ட்ஸ் லைக் ஃபேமிலின்னு அவங்களுக்கு யாருமே இல்லை, ஷீ இஸ் ஆல் அலோன், ரியான்ற அந்த ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால அதை வச்சு எனக்கு ரிலேட் பண்ணுறப்போ இவங்க ஃபேமிலின்லாம் கம்மிட்டு நான் சொல்கிறப்போ ஓகே ஃபைன், ஓகே அவங்களுக்கு அந்த ஒரு மேபி அந்த ஒரு பாண்டு மேபி நல்லதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் எனிவேஸ் இப்போ இங்கே வந்து கம்ருதன் வந்து பாருவை தான் வந்துட்டு ஆரோரா முன்னாடி விட்டு கொடுக்காம பேசி ஆரோராவை விட்டு கொடுத்து பேசிட்டாரு. உடனே பாரு வந்துட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர அட்வைஸ் இப்போ ஆரோராக்கு. ஆனால் இங்கே பாரு என்னன்னா, கம்ருதன் ஆரோரா முன்னாடி பயங்கர அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அது முடிஞ்சு அந்த பக்கம் வியானா கிட்ட பேசிட்டு இருக்கப்ப திரும்பி ஆரோராவை பற்றி ஒரு மாதிரி கோபமாக முறைக்கிறது, அப்படி வில்லி மாதிரி பார்த்துக்கிட்டு அவள் வந்து எனக்கு வெறுப்பாகணுங்கிறதுக்காக வேணும்னே தான் இப்படி பண்ணுறா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ எனக்கு ஒரு பக்கம் பார்க்குறப்ப என்னடா இப்போ தானே பயங்கரமாக ஆரோரா கம்ருதன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுங்க அப்படி இப்படின்னு பயங்கர அட்வைஸ் பண்ணிருந்தாங்க, இந்த பக்கம் வந்துட்டு அப்படியே வில்லி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எய்தர் கம்ருதன் இந்த ரெண்டு கேர்ள்ஸும் ஏமாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, இல்லைன்னா கம்ருதன் பாரு ஆரோரான்னு 3 பேரும் இதை வந்து கேம் ஷோக்காக சும்மா ஆக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கான்வர்சேஷனில் கம்ருதன் கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், நம்ம வெளியே போனால் நம்ம எல்லாரும் நம்ம லைஃப்பில் பிஸியாக
ஆயிடுவோம், இதெல்லாம் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்க போறது இல்லைன்னு சொல்லி அவரே ஒரு வார்த்தையை விடுவார். ஸோ லுக்ஸ் லைக் எவ்ரி ஒன் ஆர் லைக் அவேர் அபவுட் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அதனால அவங்க வந்துட்டு ஓகே இப்போதைக்கு நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக பண்ற மாதிரியும் இருக்குது. ஸோ எனிவேஸ் இப்போ இப்படிலாம் போயிட்டுருக்கும். ஸோ ஆரோரா வந்துட்டு ரொம்ப கவலையில் இருப்பாங்க. அது முடிஞ்சு பார்த்தா இவங்களே குரூப்பில் லைக் வீட்டில் எல்லோரும் ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு வெண்மதி வெண்மதியே சாங் உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு வேறு அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாங். அதை வேறு ஏன்டா எடுத்தீங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன அந்த சாங்னா லைக் அந்த சாங்கில் வர லிரிக்ஸ்லாம் வந்துட்டு ஆக்சுவலி நிஜமாலுமே லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்கெல்லாம் அந்த சாங்கை கேட்டால் பயங்கரமாக ஹிட் ஆகும். ஏன்னா அதோட லிரிக்ஸ்லாம் வந்துட்டு இனி என்னது அவள் என்னது இல்லையே அப்படி இப்படின்லாம் வரும் இல்லையா. ஸோ அது பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஸோ அப்போன்னு பார்த்து கமருதீனோட அவரோட சண்டையாகும். அந்த லிரிக்லாம் வந்ததும் உடனே அவரோட பயங்கர எக்ஸ்பிரஷன் கொடுத்து இங்கே பாடுறதாகட்டும், உடனே துஷாருக்கு கேமரா ஃபோக்கஸ் ஆகுது. அப்புறம் அவரோட என்னன்னா அங்கே போய் கட்டில் பக்கத்தில் உட்காந்து துஷார் ஃபோட்டோவை பார்த்து உட்காந்து அழறதுன்னு, டே என்னடா இது லவ் மூவியாடா போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. 80% இதுங்க எல்லாம் வந்துட்டு லைக் ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு இவ்வளோ பில்டப் விடணுமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு நிஜமா. ஸோ ஒரு பக்கம் ஆரோரா இப்படி அழுதுகிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் சாண்ட்ரா திடீர்னு ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சாண்ட்ராவும் பிரஜனும் ஒருன்னு மாறி மாறி பேசிக்க மாட்டாங்க. அப்புறம் வெளியே போய் உட்காந்துக்கிட்டு சாண்ட்ரா திடீர்னு திவ்யா கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க. திவ்யா என்ன விஷயம்னு கேட்க வந்ததுக்கு உடனே அப்போ பயங்கர எதுக்கு இப்போ நீ கத்துறேன்னு திவ்யா கேட்கவும் இவங்க உடனே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சு, இன்னைக்கு வந்து என்னோட அப்பா இறந்த நாள், என்ன அது கூட நான் ஃபீலிங்ஸ் எனக்கு வர மாதிரி நான் இருந்துக்க கூடாதா, நான் என்ன இங்கே இருக்கேங்கிறதுக்காக சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா, என்னோட அப்பா இறந்த நாள், ஸோ அதனால நான் இப்படி தான் இருப்பேன், என்ன இது அப்படி இப்படின்னு சொல்லி சாண்ட்ரா பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ திவ்யா போய் பிரஜன் கிட்ட கேட்பாங்க, என்னாச்சு அவர் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறான்னப்போ பிரஜன் ஒரு வார்த்தை சொல்லுவார், எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த பேட் இஷ்யூன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த விஜய்ஸ் எபிசோடில் கேட்பாங்க இல்லையா யார் ரிலேஷன்ஷிப் துண்டிக்கணும்னதும் பிரஜன் வந்து சாண்ட்ராவை சொல்லியிருப்பாரு. சரி நான் கூட அன்னைக்கு வந்து பிரஜனை சந்தேகப்பட்டுட்டேன், இவங்க 2 பேரும் கப்பல் வந்து பேசி வச்சு சரி இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் ட்ராக்கை மாற்றி பிடிக்கலாம் அப்படின்னு இவங்க பேசி வச்சு தான் இப்படி பண்ணுறாங்களோன்னு நினச்சேன். ஆனால் பிரஜனா டிசைட் பண்ணி தான் அப்படி சொல்லியிருக்காரு போல. ஏன்னா அது பிடிக்காம தான் இப்போ சாண்ட்ரா வந்து இப்போ இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னை வந்து துண்டிக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு என்னடா இப்பயாச்சும் பிரஜன் கொஞ்சம் விளையாடட்டும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் பார்க்குறப்போ ஓகே இவங்க 20 இயர்ஸ் மேரிட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஓகே பிரஜனுக்கு வந்து சாண்ட்ராவோட ஒரு மூவும் கண்டிப்பாக கரெக்டாக தெரியும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் வச்சு பார்க்குறப்போ ஓகே அவர் கரெக்டாக தான் சொல்லியிருப்பாரோ. ஸோ அப்படி பார்த்தா சாண்ட்ரா வந்து இது என்ன கேம் பிளே, ஒரு கேம்காக வந்துட்டு இப்படி ஒரு பேட்ச் கொடுத்ததுக்கெல்லாமல் அப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. எய்தர் ஆனால் ஏன்னா உள்ளே வந்து அப்புறம் பிரஜன் சொல்லுவார், இன்னைக்கு வந்து அவங்க அப்பா இறந்த நாள் இல்லையே ஜான்வரியில் தான் அப்படின்பாங்க. எய்தர் அது சாண்ட்ராவோட அப்பா தான். ஸோ எய்தர் பிரஜன் தெரியாமல் மறந்து தப்பாக சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா சாண்ட்ரா வந்து அந்த கோவத்தை காட்டுறப்ப அது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக என்னோட அப்பா இறந்த நாள்னால நான் அப்செட்டாக இருக்கேன், ஸோ அதனால எனக்கு லைக் எமோஷன்ஸ் பர்ஸ்ட் அவுட் ஆகுது அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிறதுக்காக அப்படி பொய் சொன்ன மாதிரியும் இருக்கலாம். பட் எனக்கு ஹையராக வந்துட்டு சாண்ட்ரோட அப்பா ஸோ பிரஜன் ஒரு வேளை டேட் மறந்துருக்கலாம் அப்படிதான் எனக்கு தோணுது. ஸோ இப்படி சாண்ட்ரா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு முன்னாடி நாள். அப்புறம் இன்னைக்கு டே 59 பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ஜமீன் டாஸ்க் வந்து தெரியும் இல்லையா, லைக் 2 இது இருக்குது. அதில் வந்துட்டு இந்த நெக்லஸை வந்துட்டு எந்த 2 குரூப்பாக பிரிஞ்சுட்டு அதில் எந்த குரூப் வந்து திருடி அதை அந்த எண்டு ஸ்கிட் என்னது லைக் ஸ்கிட்டோட எண்டில் யார் வந்து அந்த நெக்லஸை வந்து அபகரித்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிடும். எந்த டீம் தோத்துருச்சோ அவங்க டைரக்ட் நாமினேஷனுக்கு போயிடுவாங்க. இங்கே வந்து பிரஜன் அண்ட் சுபிக்ஷா சூப்பர்வாக ஒரு ப்ளே பண்ணி பிரஜனோட அந்த ஆக்ட்லாம் பார்க்கணும். நான் 2 விஷயம் பிரஜனோட வந்து ரீப்ளே பண்ணி பார்த்தேன். ஒன்று அவர் இந்த ட்ராமாவில் வந்துட்டு அந்த நெக்லஸ் அவர் எடுத்துகிட்டு ஓடி போய் அந்த வெளியே தூக்கி போடுறது, அது சுபிக்ஷாவை வச்சுட்டு லைக் இவர் திருடல ஆனால் இவர் திருடின மாதிரி ஓடி போய் ஒளியறதுன்னு அந்த ட்ராமா பண்ணது சூப்பர்வாக இருந்துச்சு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாரு. அது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரும் லிவிங் ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஆக்ட் பண்ணிட்டு அவங்க டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பிரஜன் வந்து அந்த 3ஆம் பிறை கமல் அந்த ஆக்ட் பண்ணாரு. ஓ மை காட், அந்த எல்லாருமே ஸ்கிட்ல ஒரு ரோல் எடுத்திருப்பாங்க. இது வந்து அந்த ஜமீன் இது கிடையாது, செப்பரேட்டாக இவங்க லிவிங் ஏரியாவில் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் அப்போ அந்த 1 hourல காட்டினது பிரஜனோட ஆக்ட் மட்டும்தான். இதர் ஃபேவரட்டிசமாகவும் இருக்கலாம், ஏன்னா ஆரி வந்து பேசுறாரு, விஜேஎஸ் ஃப்ரெண்டு அப்படிலாம் இருக்குது. ஸோ பிரஜன் இன்னும் கொஞ்சம் ஷோகேஸ் பண்ணலாம் அப்படியும் இருக்கலாம். இல்லை அந்த ஆக்ட்ல இவர் ஒன்று தான் உருப்படியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், தெரியல. பட் ஆனால் நிஜமாலுமே சொல்லணும், ஹி டிசர்வ்ஸ் அப்ளாஸ்.
அவ்வளோ சூப்பராக லைக் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தார். நான் லிட்ரலி ட்வைஸ் அதை ரீப்ளே பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் பிரஜன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் தனியாக விளையாண்டுட்டு இருக்காரு சாண்ட்ரா கிட்ட எதுவுமே செய்யாமல். ஸோ கம்ருதனுமே பாரு கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறப்ப சூப்பராக ஷைன் ஆகுறாரு. சாண்ட்ரா வந்து ரியல் ஒய்ஃப், பட் ஸ்டில் அவர் வந்து தள்ளி அவர் தனியாக ப்ளே பண்ணுறப்போ சாண்ட்ரா தான் ப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் பிரஜன் சூப்பராக ஜமீன் டாஸ்கில் அந்த நெக்லஸை எடுக்கிறதாகட்டும், இங்கே ஆக்ட் பண்ணுறதாகட்டும், இது ரெண்டுமே சூப்பர்ப். மூணாவது இன்னொரு விஷயம் பிரஜன் எனக்கு சொல்லணும். இந்த டாஸ்கில் சாண்ட்ராக்கும் சுபிக்ஷாக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபைட்டு வரும். சுபிக்ஷா வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே சாண்ட்ரா போயிட்டு இந்த சேரை நான் தான் நேற்றுங்க போட்டேன், அதனால் எந்திரி அப்படின்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்துச்சு. ஏன்னா லைக் சுபிக்ஷா விட சாண்ட்ரா கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் 15 இயர்ஸ் ஆச்சு பெரியவங்களா இருக்க மாட்டாங்களோ. அந்த ஒரு மெச்சூரிட்டியாச்சும் காட்டியிருக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, சாண்ட்ரோட டீமோட ஜுவல் அந்த இது வந்துட்டு சுபிக்ஷா உட்காந்து அந்த சேர் பக்கத்தில் தான் இருந்தது. ஸோ அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக சாண்ட்ரா வந்தாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் அதுக்காக அவங்க லிட்ரலி சுபிக்ஷா வந்து கையை வச்சு இப்படி அடிக்கிறதுன்னு கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக விளையாண்டாங்க சாண்ட்ரா. அது பார்க்க சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ அந்த இடத்துல பிரஜன் வந்து சுபிக்ஷாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். சாண்ட்ராவோட இந்த பிஹேவியரை சுத்தமாக அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார். ஸோ இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஷோ நிஜமாலுமே பிரஜன் தான். இந்த 3 இடத்துல பயங்கரமாக ஹைலைட் ஆனார். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம ஜெலஸ் கிங், இனிமேல் நான் நிஜமாலுமே விக்கியை வந்து ஜெலஸ் கிங்னு தான் கூப்பிட போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு டைமில் விக்கியை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஃபியூ திங்ஸ் நீங்கள் விக்கியை கொஞ்சம் மற்றவங்களாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஈவன் லாங் ஷாட்டில் கூட விக்கியை கொஞ்சம் ஒரு ஓரத்தில் அவர் இருந்தால் கூட அவரை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவர் மற்றவங்க ஷைன் ஆனால் அவருக்கு அதை எடுத்துக்கவே முடிய மாட்டேங்குது. சுபிக்ஷா ஒரு பக்கம் பாட்டு பாடினாலோ திரும்பி அவள் பாட்டு பாடுறப்போ அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு மாதிரி நீ என்ன எப்போ பார்த்தாலும் அதான் 2 விதத்தில் இதை நான் நேற்றே பேசியிருப்பேன். நீ எப்போ பாரு இந்த மீனவ சமுதாயம் பற்றியே பேசி உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி காட்ட மாட்டேங்கிறன்னு சொன்னது. ஆனால் அது வந்து அவர் பயந்து சொன்ன மாதிரி தான் இருந்தது. அதுவாகட்டும். இந்த பக்கம் பிரஜன் இப்போ இன்னைக்கு அந்த ஆக்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணுவார். எல்லாரும் போய் ஹக் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரே ஒரு ஆள் அப்ரிஷியேட் பண்ணாத ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா இந்த விக்கி மட்டும்தான். அவர் அப்படியே அது கேஷுவலாக எடுத்துக்குவார். ஈவன் பிரஜன் நடிச்சிட்டு இருக்கிறப்ப கூட விக்கி வந்து ஒரு பெரிய ரியாக்ஷன்லாம் இருக்காது. ஸோ நிஜமாலுமே என்னடா பிரஜன் ஸ்பாட்லைட் எடுக்கிறாங்களே அப்படின்னு அவர் வந்துட்டு அவருக்கு அந்த அட்டென்ஷன் வந்து வேற யாருக்கா போகுதுன்றது அவரால் எடுத்துக்கவே முடியலையோ அப்படின்னு தோணுது. அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. அது சுத்தமாக நல்லா இல்லை. விக்கி கிட்ட இருந்து இதை வந்து நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஸோ அந்த ஒரு விஷயம் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரு கம்ருதன், திவ்யா அண்ட் ரம்யா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் வருது. ஏன்னா இந்த ஜமீன் டாஸ்க் ரிலேட்டடாக வந்து ரம்யா வந்துட்டு அவங்க டீமுக்காக பேசுறதுக்காக ஆப்போசிட் டீம் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் அது ஃபர்ஸ்ட் வந்து அதை லைக் பாரு brought this first. பட் ரம்யா இந்த கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணதும் பாரு வில் பி லைக் நான் தான் இந்த ஐடியாவையே கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்கும். உடனே ரம்யா வில் பி லைக் பாரு ரம்யா தான் இப்போ கேப்டன் சொன்னாலும் பாரு நீ உட்காரு, நான் உனக்கு பேச டைம் தரேன் உட்காரு அப்படின்பாங்க. அப்போ உடனே கம்ருதன் எந்திரிச்சு பேச வந்ததும் ரம்யா வந்து ஏன் உட்காரு. ஆனால் அது ரம்யா சொன்னது நிஜமாலுமே ரொம்ப ரூடாக தான் இருந்தது. நானாக இருந்தாலுமே டக்குன்னு என்கிட்ட யாரும் அந்த ஒரு தொனியில் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நானே என்ன இப்படி பேசுகிறேன் அப்படின்னு தான் கேட்பேன். ஸோ கம்ருதன் அப்படி தான் ஆரம்பிச்சாரு, என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. ரம்யா உடனே என்ன உட்காருன்னு ஆரம்பிச்சதும் இவங்க பயங்கரமாக சண்டை போய் கடைசியில் போடான்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்கியூமெண்ட் ஆகி கடைசியில் அங்கே கான்வர்சேஷனே நடக்காது. அப்போ வந்து ஐ லைக் தட் ஒன் அபவுட் திவ்யா. யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா கம்ருதன் ரொம்ப ரூடாக ரம்யா கிட்ட பேசியிருப்பாங்க அந்த டைமில். அப்போ திவ்யா மட்டும்தான் வாய்ஸ் அவுட் பண்ணி என்ன இப்படி பேசுகிறான் கம்ருதன், யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஷீ வில் ஸ்டார்ட் லைக் ரைசிங் குவெஷன்ஸ். அப்போ வந்து லிட்ரலி வந்துட்டு கம்ருதன் ரம்யாவை விட கம்ருதன் திவ்யாவுக்கு மிகப்பெரிய ஃபைட் ஆகிட்டு கம்ருதன் வந்து பிஞ்சிரும்னு சொல்கிறதாகட்டும், திவ்யா எதையோ எடுத்து இப்படி வீசுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சண்டை மாதிரி போகும். அப்போ வந்து பாரு வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக, ஏன்னா பாருக்காக தான் இங்கே கம்ருதன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாரு வந்து பாருக்காக கம்ருதன் எதாவது சண்டை போட்டால் போட்டுட்டும் அப்படின்ற மாதிரி விடுற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ திவ்யா ஒரு கொஷின் கேட்பாங்க, என்ன பாரு இப்படி பண்ணுற, இதே உன்னை யாராவது இப்படி பேசுறதுனா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்டிருக்க மாட்டோமா, இப்போ உன் ஃப்ரெண்டுன்றனால அந்த பையன் எங்களை இப்படி பேசுகிறான், ஆனால் நீ வந்து அவனை வந்து ஜஸ்ட்டு தட்டி கூட்டிகிட்டு போகிற, எதுவுமே கேள்வி கேட்காம அப்படின்ற மாதிரி கேட்டது நல்ல ஒரு கேள்வியாக இருந்தது. இதை பற்றி விஜய்ஸ் வீக்கெண்ட் கேட்டால் நல்லாயிருக்கும். அண்டு நிறைய இடத்துல இன்னைக்கு வந்து பாருவும் கம்ருதனும் மைக்கை மறைச்சி வச்சு பேசுறது ரொம்ப புத்திசாலிங்கன்ற மாதிரி பண்ணி நிறைய இடத்துல நோஸ் கட் வாங்கினாங்க. அகெயின் இவங்க இதே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணி
அந்த ஈவன் ஜமீன் டாஸ்க்லேயே வந்து மற்றதுங்கெல்லாம் பயங்கர சொதப்பி பெருசாக ஒரு ஆக்ட் ஒன்றுமே பண்ணாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சினி ஒரு ஒரு மூவி கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது பெரிய ஆக்டெல்லாம் யாருமே ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஸோ கடைசியில் பிக் பாஸே வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 9 சீசன்ஸில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் வந்து அவரே சொல்லுவார், இது வரைக்கும் எந்த சீசன்லையும் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு வார்த்தை, ஐ டிஸ்ஓன் ஈச் ஒன் ஆஃப் யூ. முடிஞ்சா என்ன திரும்ப ஏர்ன் பண்ணி காட்டுங்க. இவ்வளோ நாள் உங்களுக்காக நான் விஜேஸ் கிட்ட பேசி என்னோட எனர்ஜி போனது தான் மிச்சம். ஐ டிஸ்ஓன் ஈச் ஒன் ஆஃப் யூ அப்படின்னது எனக்கு நிஜமாலுமே இதை விட இந்த சீசனுக்கு அசிங்கப்பட வேற ஒன்றுமே இல்லை. ஆரம்பத்துலேருந்தே இந்த சீசனுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இல்லை. சாய்ஸ் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வேஸ்ட்டு. இப்போ வரைக்கும் ஒரு வின்னர் ரன்னர் கூட நம்மளால கெஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு மொக்க கேமாக தான் போயிட்டு இருக்குது. இப்போ கடைசியில் பிக் பாஸ் இப்படி ஒரு சொல்லி பயங்கர ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, சீசன் 2க்கு அப்புறம் ஒரு வேர்ஸ்ட்டுன்னு கேட்டால் நெக்ஸ்ட் நான் சீசன் 9 தான் சொல்லுவேன் போல இருக்கு. அப்படி தான் போயிட்டுருக்குது. உடனே ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க, பிக் பாஸ் இப்படி பேசிட்டாரேன்ட்டு. இதுங்க திரும்ப இதுங்க அழுதாலும் திரும்ப அடுத்த வாரம் இது எதை ரிப்பீட் பண்ண போகிறாங்க. பிக் பாஸை பார்த்து தான் பாவமாக இருக்குது. அவர் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னொரு 40 நாள் அவர் இவங்க கூட எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இருந்துட்டு இந்த சீசனை முடிச்சுட்டு அடுத்த சீசனை இது ஒரு லெசனாக எடுத்து நல்ல கண்டஸ்டன்ஸ் பிக் பண்ணிக்கோங்கன்னு தான் எனக்கு சொல்லணும். ஸோ நாளைக்கு என்னென்ன காத்திருக்குன்னு நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். Until then, see you guys tomorrow. Bye bye.